அண்மை செய்தி. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் கொண்ட அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அமைச்சர்களின் இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அரசு ஊழியர்களின் கோரிக்கையான ஓய்வூதியம் தொடர்பாக பரிசீலிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு நேற்று தன்னுடைய முழு அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்த நிலையில் அவர்கள் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பரிந்துரைகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் குழு தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டோர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கையை தொடர்ந்து ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தன்னுடைய முழு அறிக்கையை நேற்று முதலமைச்சரிடம் சமர்ப்பித்திருந்தனர். தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, ஊதிய உயர்வு, அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு காப்பீடு, மருத்துவ விடுப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதற்காக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு போராட்டங்களும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய முறைகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டு அரசிற்கு அளிக்க மூத்த IAS அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி தலைமையில் கடந்த பிப்ரவரி மாதம் குழு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் அறிக்கையை கடந்த அக்டோபர் மாதம் சமர்ப்பித்திருந்த நிலையில் முழு அறிக்கையை நேற்று முதலமைச்சரிடம் சமர்ப்பித்திருக்கின்றனர். அது தொடர்பாக அந்த முழு அறிக்கையில் பல்வேறு பரிந்துரைகள் இடம்பெற்றிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியது. இந்த நிலையில்தான் குழு அளித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பரிந்துரைகள் என்னென்ன, நடைமுறைப்படுத்த சாத்தியம் இருக்கிறதா என்பது குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழு தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆலோசனைக்கு பிறகாக அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் வைக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் என்பது வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.